ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா விலாக். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா வாழைப்பூ வடை எப்படி வீட்டிலேயே ஹெல்த்தியாக சூப்பராக செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலப்பயிறு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். அது கூட ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வாழைப்பூ ஆஞ்சு வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன். அதை நம்ம நசுக்கி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கடலப்பயிரை நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாத்தியமாக அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வேறு இடத்துல மாற்றிக்கலாம். அதேமாரி வாழைப்பூவும் நம்ம அதேமாதிரி அரைச்சிக்கலாம். வாழைப்பூ மையிலனா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அதுவும் கடலப்பயிறு அரைச்சோம்னா அதுவும் கூடவே இதையும் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பூ நான் 2 வாட்டியாக அரைச்சிக்கிறேன். ஸோ 2வது வாட்டியும் அதே மாதிரியே அரைச்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 10 பல்ல அளவுக்கு வச்சு அதை நசுக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக தெரியாமல் இப்போ வாழைப்பூவும் கடலப்பயிரும் அரைச்சிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு உருண்டையாக சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுற டைமில் நான் வானல் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போது சின்ன உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்தமாரி சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிட்டு நான் உள்ளங்கையில் வச்சு ஒரே ப்ரெஸ் தான், ப்ரெஸ் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ஒரே ப்ரெஸ் தான். ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப லோவாக இருந்தாலும் எண்ணெய் பிடிக்கும். ஸோ நம்ம ஒரு மீடியமான ஹீட்லேயே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதேமாரி சின்ன உருண்டைகளாக இந்தமாரி உருண்டை பிடிச்சி இப்போ உள்ளங்கையில் வச்சு ஒரே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சிக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி கருக்கு முறுக்குன்னு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. இப்போ அதேமாரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப அழுத்தவும் கொடுக்குற ஒரே ப்ரெஸ் தான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த வடைலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே வெந்துடுச்சின்னு அர்த்தம். இதை நம்ம எடுத்துக்கலாம். கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனாலே வடை வெந்துடுச்சின்னு அர்த்தம். ஒரு சிலதெல்லாம் வேகலை, அதெல்லாம் திருப்பி போட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்துடுச்சுன்னா வடை வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வடைலாம் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆனாலே வடை இந்த ப்ரௌன் கலர் வரணும். இந்த கலர் வந்துடுச்சுனாலே வெந்துடுச்சின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் பார்த்தோம். வாழைப்பூ வடை. வாழைப்பூ சாப்பிடாத இப்போ வாழைப்பூ பொரிச்சா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்தமாரி நம்ம ஒரு வாழைப்பூ வடையாக செஞ்சு கொடுத்தா ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இது எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழைப்பூ வடை ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ.